SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை. தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் ஏற்பட்ட உடைப்பு 5 மாவட்டங்களில் குடிநீர் விநியோகத்தை பாதித்துள்ளது. இந்த நிலையில் குழாய் உடைப்பு ஏற்பட்ட பகுதியில் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா நேரில் பார்வையிட்டார். 8 திக்கும் தண்ணீர், ஆனால் குடிக்க மட்டும் நீர் இல்லை. கடந்த வாரம் பெய்த கனமழையால் நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதி மக்களின் பரிதாப நிலைக்கு இதுவும் ஓர் காரணமாக அமைந்துள்ளது. தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் 5 மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய குழாய் சேதமடைந்ததுதான் இதற்கு காரணம். சீவலப்பேரி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள குடிநீர் குழாய்களும் அவற்றை தாங்கியுள்ள பாலமும் வெள்ளத்தின் வேகத்தில் உடைந்து போயின. மேலும் கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக அமைக்கப்பட்ட ஏராளமான ஆழ்குழாய் கிணறுகளும் பழுதடைந்தன. இதன் காரணமாக விருதுநகர், தூத்துக்குடி, கோவில்பட்டி, ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் குடிநீர் செல்ல இயலாத நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் சீவலப்பேரி பகுதியில் ஏற்பட்ட குழாய் உடைப்பை தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா பார்வையிட்டார். இதன் பின்னர் பேசிய அவர், தாமிரபரணி ஆற்றில் 101 கூட்டு குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் அதில் 70 திட்டங்கள் பாதிப்புக்கு உள்ளானதாக கூறினார். இதில் 34 இடங்களில் நிலைமை சீரடைந்துள்ள நிலையில் மற்ற 36 இடங்களில் சீராக்க பணிகள் நடைபெறுவதாக அவர் கூறினார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் போர்க்கால அடிப்படையில் நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ள தலைமைச் செயலாளர், பாதிப்புகள் கணக்கெடுக்கும் பணிகள் முடிவடைந்த பின் நிவாரணம் வழங்கப்படும் எனவும் கூறினார். போர்க்கால அடிப்படையில் அத்தனை எரிகளில் உடைப்பு சரி பண்ணி அந்த கொஞ்சம் தண்ணி ஸ்டோர் பண்ணிட்டு விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லாமல், ஏன்னா அந்த விவசாயத்துக்கு நம்ம தண்ணீர் கட்டாயமாக தேவை இருக்குது. ஸோ அதை ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். இதே மாதிரி மற்ற துறையில் ஹைவேஸ், நெடுஞ்சாலைத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, நகராட்சி நிர்வாகத்துறை, அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட், அனைத்து துறையில் அந்த போர்க்கால அடிப்படையில் அந்த ஒர்க்கு போயிட்டுருக்கு. அப்புறம் அந்த கணக்கெடுப்பு, நிறைய மக்களுக்கு இந்த வீடு சேதம், கால்நடை, இந்த மாதிரி நிறைய சேதங்கள் இருக்குது. அதுக்கு இப்போ முந்தா நாளில் இந்த கணக்கெடுப்பு ஒர்க்கு எல்லா பகுதியில் போயிட்டுருக்கு. ஒரு சிறப்பாக குழுக்கள் போட்டு, ஸ்பெஷல் டீம்ஸ் போட்டு அந்த பணிகள் போயிட்டுருக்கு. ஸோ இதை விரைவில் ஒரு 2-3 நாளுக்குள்ளே அந்த கணக்கெடுப்பு முடியும். அந்த கணக்கெடுப்பு முடிச்சு அவங்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ண நிவாரண தொகை வழங்கப்படும். குழாய் உடைப்பை சரி செய்யும் பணியில் தமிழக அரசு ஊழியர்களுக்கு உதவ கேரள அரசும் ஒரு குழுவை அனுப்பியுள்ளது. கேரள அரசு தலைமைச் செயலாளர் உத்தரவின் பேரில் முதல் கட்டமாக 10 பேர் வந்துள்ளனர். இதற்கிடையே சீவலப்பேரியை தொடர்ந்து நெல்லையில் ஏற்றுமதி நிறுவனத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளையும், சிறு குறு நிறுவனத்தின் பாதிப்புகளையும், அந்தோணியார்புரத்தில் ஏற்பட்ட பாதிப்புகளையும் பார்வையிட்டார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களில் போர்க்கால அடிப்படையில் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ள தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா, பாதிப்புகள் கணக்கெடுக்கும் பணிகள் முடிவடைந்த பின் நிவாரணம் வழங்கப்படும் என கூறியுள்ளார். SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை.